ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது வந்து வீக்கெண்ட் எடுத்த மினி vlog தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளான் போட்டு இங்கே வந்து வின்டர் டைம்லன்றனால நிறைய வந்து ஷோஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி மறைன்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் ஷோ தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டோம். எல்லோரும் போயிட்டு அங்கே வந்து பார்க்கிங் ஸ்லாட்டில் போயிட்டு பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பேரட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருந்தது, கலர் கலராக பார்க்காத கலர் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷீப்லாம் பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு சில ஷீப் வந்து அப்படியே காதெல்லாம் பெருசாக அந்த மாதிரிலாம் வச்சு இருந்தது. அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் நிறையா கவுஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்காங்கன்னு. இங்கே போயிட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் எல்லோரும் வெரைட்டி ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த டைமுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷோ வந்து பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஷோ போயிருந்தோம். எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வர்த்தபுளாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இவங்க வந்து அசர்பைஜான் கண்ட்ரின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியோட பீப்புள்ஸ் தான். அவங்கெல்லாம் அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. என்னோடய பையன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் இந்த ஷோவை. ஓகே வர்த்தபிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி வந்து இது வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸு. எப்படி ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டுன்னு எனக்கு நிஜமாக தெரில. இயர்லி வச்சுருக்காங்க. பட் 5 இயர்ஸாக நான் இருக்கேன், இன்ன வரைக்கும் நான் அதை போய் அட்டன் பண்ணதில்லை. இந்த வருஷம் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே சூப்பராக இருக்குது, இனிமேல் இயர்லி நம்ம இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே மீதி இருக்க கொஞ்சம் பீஜியன் கேட்ஸு அந்த மாதிரி நிறையா மீதி. ஆக்சுவலி இதில் வந்து பெட்ஸ் அனிமல்ஸ், நம்மளால் வளர்க்க முடிகிற பெட்ஸ் அனிமல்ஸ் மட்டும்தான் ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் பார்த்துட்டு மார்னிங் 9 to நைட்டு 9 o'clock வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். ஆக்சுவலி அதுதான் டைம் ஸ்லாட்டும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஃபுல்லாக நைட் வரைக்கும் அங்கேயே இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்களோட வீக்கெண்ட் வந்து சூப்பராக போச்சு. ஆக்சுவலி மரைன்றது வந்து நம்ம தமிழ் மீனிங்கில் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலம் தான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பெட்ஸ் அனிமல்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மீனிங்கு. ஸோ சூப்பராக போச்சு. இதேமாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.